முதல் வணக்கம் நேயர்களுக்கு முத்தாய்ப்பான காலை வணக்கம். ரசிப்பதற்கு நிறையா விஷயங்கள் உண்டு. அதனால தான் ஒரு ஊரில் அப்படின்னு சொல்லி கதை மட்டும்தான் சொல்லி ரசிக்க வைக்கணுமான்றது ஒரு வகை. கவிதையில் ரசிப்பாங்க. என்ன கவிதைன்னா, ராமர் அணில்கள் மசூதியில் விளையாடுகின்றன. எல்லாருக்கும் பார்த்தீங்களா? ஆனால் நம்ம பசங்க பூராமே இப்போ செல்ஃபோனில் தான் கவிதைலாம். அவள் என் அருகில் இருந்தால் என் கண்களை மூட மாட்டேன். ஏன்? செல்ஃபோனை தூக்கிட்டு போயிடுவா. உலகத்தில் உனக்கு ஆளாப்பா கிடைக்கல. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அப்படி மொபைலில் ரொம்ப நேரம் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். என்னன்னா இங்கிலீஷ் தெரியாது. ஒரு ஆளாக பக்கத்தில் கேட்பேன், WHV இது என்னடா அப்படின்னு. இப்படித்தான் ஆளாக பார்த்துருக்கேன் நிறைய பேர். எல்லாம் கைபேசி தான். ஒருத்தர் சொன்னேன், ரொம்ப நேரம் ஃபோனில் பேசாத மாப்பிள்ள, 40 நிமிஷத்துக்கு மேலே பேசுனா மூளையை பாதிக்குமா அப்படின்னு. போயா, மூளை இருக்கிறவனை தானே பாதிக்கின்றேன். இந்த மாதிரி டிப்ஸு கொடுக்குறத மூளை நம்ம நிறுத்தணும். ஐடியா கொடுத்தோம்னா போச்சு. ஏன்னா பாருங்கள், இந்த ஃபோனில் 3000 ரிங்டோன் வச்சுருப்பேன். ஆனால் சைலண்ட் மோடில் போட்டு வச்சுருப்பேன். அதுக்கு எதுக்கு ரிங்டோனு? ஒருத்தன் ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் டயல் செய்தும் வாடிக்கையாளர் தற்சமயம் தொடர் விலைக்கு அப்பால் உள்ளார். ஒரு 3 நாள் கழிச்சு, நீங்கள் டயல் செய்தும் வாடிக்கையாளர் தற்சமயம் தொடர் விலைக்கு அப்பால் உள்ளார். ஏங்க 3 வருஷமாக அப்பால் இருப்பேன். ஒரு நான் நேரில் பார்த்து கேட்டப்ப, என்னடா இப்படியே வருது? இல்லை, என்னுடைய டயல் டோனே அதான்டா. அவன் ரிங் டோனே அதான் சார் வச்சுருக்கான். இது அம்மா வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்குது. இப்படி ரிங்டோன் எங்கே வைக்கக்கூடாது, எங்கே வைக்கணும், ஏன் சொல்கிறேன் இது போல் விஷயம் தொகுத்து சொல்கிறேன்னா, இது வந்து இப்படி எவ்வளோ கசமுசு ஆகி போச்சுன்னு காசு. அதுக்கு முன்னாடி கையோட புத்தக கையோட தான். இப்போ எதுவுமே டவுட்னா முன்னாடி புத்தகத்தை திருப்பி பார்ப்பான், டிக்ஷனரி பிரட்டி பார்ப்பேன். இப்போ ஒரு சந்தேகமாக உடனே ஃபோனில் போட்டு பார்க்கணும். ஒரு ஊரில் நாங்களாம் பட்டிமன்றத்துக்கு போகிறோம், அட்ரஸ் கேட்டோம்னா சொல்லுவாங்க, இப்படியே போனீங்கன்னா அந்த ஒரு 2 கிலோமீட்டர் ரோடு திரும்ப தம்பி, பிள்ளையார்வல் ஒட்டி அப்படியே நேராக போனீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் வரும், அதுலேருந்து அப்படியே ரைட்டில் திரும்புங்கன்னா ஒரு அர்த்தம். இப்போ மேப்பை போட்டு வச்சுருக்கேன் காரில், கீப் லெஃப்ட் 20 meters ரைட், 200 meters லெஃப்ட் ரைட்டுன்னு போய் திடீர்னு 11 மணிக்கு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. சுடாட்டில் உட்காந்துருக்கேன், திரும்பி பார்த்துக்கிட்டு 2 போனால் எரிஞ்சிக்கிட்டு. அங்கே போய் அட்ரஸ் கேட்க முடியுமா? என்ன செய்கிறேன், கரெக்டாக மரத்து மேலே ஏறி நிற காரை நிறுத்திருக்கேன். மேப்பை அங்கே போய் டன் கொடுத்துருக்கு. ஏன் சொல்கிறேன்னா, கைபேசி வந்து ஒரு ஆபாச குவியலாகி போச்சு. நல்ல தகவலை பரிமாறினா பரவாயில்ல. கிராமங்களில் 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ரவிக்கையே இல்லாமல் இருந்தால் பெண்கள், நம்ம தாத்தா பாட்டிமார்கள் ரவிக்கையே இல்லாமல் பம்புச்சேட்டு கிணத்துல குளிப்பாங்க, ஊரணியில் குளிப்பாங்க, கம்மாயில் குளிப்பாங்க. ஒரு ஆபாசம் இல்லை. இப்போ பாத்ரூமில் குளிக்கும் போதே இந்த கைபேசி நினச்சி பயப்படணும். என்ன பேசினாலும் ரெக்கார்டு போடுறான், அதை எடிட் பண்ணி அவனா நிறையா சின்ன வன்முறைகள், சண்டைகள், சச்சரவுகள். போனட்டு நல்லது இருந்துச்சு, நிறையா மைனஸான விஷயங்கள் தான் நிறையா கைபேசி நடக்கிறதால தான் இதை கொஞ்சம் குறைச்சிக்குருவோம். எல்லா இடத்துலையும் மாப்பிள்ள மாடிப்படிலேருந்து விழுந்துட்டேன், 30ஆம் மாடிலேருந்து எங்கே இருக்கப்ப நீ 5ஆம் மாடிக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றான். விழுந்துக்கிட்டு இருக்கப்பே ஃபோன் பண்ணிக்கேன் சார், சொத்து விழுந்து. வெளிநாட்டில் நான் போயிருக்கேன், நிறையா நாடுகள் போயிருக்கிறேன். கைபேசி பயன்படுத்துகிறதே குறைவு. கைபேசி ஆஃபீஸ்னால் ஆஃபீஸோட ஃபோன், வீட்டுனா வீடு, ரெண்டும் இணைக்கிறதில்ல. அதனால் இது இந்த மாதிரி விரைவாக இருக்கிறது, வேகமாக இருக்கிறது நல்லதுன்னு கேட்டால் அதுவும் ஒரு மைனஸ் தான். பார்வை இழக்கிற குழந்தைகள் நிறையா. ஒரு 10 நிமிஷம் பேரண்ட்ஸுக்கு வந்து நிம்மதியாக இருக்கணும். இந்தரா ஃபோன் விளையாடு அப்படி 10 நிமிஷம் நீங்கள் உங்கள் டென்ஷனை குறைக்கிறதுக்கு, நீங்கள் சந்தோஷமாக ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு குழந்தைகிட்ட கொடுக்குறீங்களே, அது குழந்தை மனசு எந்த அளவுக்கு பாதிக்க தெரியுமா? பக்கத்திலே என் பையெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணாந்து கொடுக்குறான். 6 வயசு 36 கேம் எழுதி வச்சு டவுன்லோட் பண்ணி எனக்கு சொல்லித்தரான் 6 வயசில். இதெல்லாம் நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் கிடையாது, பயப்பட வேண்டிய விஷயம். அதனால் நல்ல விஷயங்கள் கற்றுத்தருவதை விட மோசமான விஷயங்களை தான் குழந்தைக்கு வழிகாட்டுது. அடுத்த தலைமுறை, நம்மலாம் பட்டன் ஃபோன் வச்சுருந்தோம், இன்றைக்கி பக்குவமாக இருக்கும். மூளை சம்மந்தப்பட்ட நோய்கள் நிறையா வருது. ஹெட்ஃபோன் கேட்குறத விட்டுட்டு இப்போ இந்த காதிலே ஹெட்ஃபோன் கேட்குற மாதிரி பட்ஸ் வச்சு கேட்குற விஷயம் நிறையா அதிநவீனங்கள் வர வர ஆபத்து மிகுந்தவை. அதனால் இந்த மாதிரி புத்தகங்கள் மூலம் வாசிப்போம், ஃபோன் மூலம் வாசிப்பதை குறைத்து புத்தகங்கள் மூலம் வாசிப்போம். நிறையா தகவல் கிடைக்கும். அந்த தகவலை வச்சா இன்றைக்கி ஒரு ஊரில் உங்களுக்கு நிறையா கதைகள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நிறையா கேட்போம். நன்றி, வணக்கம்.